நாம இங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு, ஒரு ரோக் நேஷன். அந்த நாட்டோடைய அடையாளம், அந்த நாட்டோட அடிப்படை அப்படின்றது ரெண்டு விஷயத்துல கட்டமைக்கப்பட்டுச்சு. ஒன்னு இந்திய எதிர்ப்பு, இன்னொன்னு ஹிந்து எதிர்ப்பு. வெறுப்பை மட்டுமே அடித்தளமா வச்சு கட்டமைக்கப்பட்ட அந்த நாட்டை நாம இஸ்ரேல் ஹமாஸை ஹேண்டில் பண்ண மாதிரி பண்ண முடியாது. இது அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நெட்ஃபிளிக்ஸ்ல சீரியல் எடுத்து முடிச்சு ஒரு 10 படம் திரைப்படம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அன்னைக்கு 7ஆம் தேதி காலையில இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது அடுத்தடுத்த டிவி சேனல்ஸ் நம்ம நிறைய அதை பத்தி உரைகள் நிறைய கொடுத்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு கேள்வி திரும்ப 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 பாகிஸ்தான் கிளப்பி விட்ட ஒரு வீடியோ, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு. உலகத்திலேயே ஒரு அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே நேரடியா தாக்கின ஒரே நாடு இந்தியா தான். உலக வரலாற்றிலேயே கிடையாது. நீங்க இத நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க. இது உலக மகா சாதனை. இதுக்கு தில்லு வேணும். இதை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. CH-9 ட்ரோன், இது அமெரிக்காவுடைய பிரெடேட்டர் ட்ரோனுக்கு ஈக்குவலா நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சைனா சொன்னது. ஒண்ணு கூட இந்திய எல்லையில 10 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வர முடியல. நம்ம அந்த L-70க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தோட்டாவோட விலை பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கம்மி தான். இதுதான் இந்தியா, இதுதான் மூளை, இதுதான் நம்ம. சோர் ஜேசா ராத்கோ ஆகே குஸ்கியே அப்படின்றது, திருட மாதிரி நைட் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு. உண்மையான விஷயம் சொல்றேன். 10ஆம் தேதி விடிய காலையில 1:30 மணிக்கு இந்திய விமானப்படையோட முதல் தாக்குதல், 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல 2வது தாக்குதல், 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல 3வது தாக்குதல், 12:30 மணிக்கு லஞ்ச் டைம்ல 4வது தாக்குதல், 12:50க்கு அவங்களோட டிஜிஎம்ஓ நம்ம டிஜிஎம்ஓக்கு போன் பண்ணி ஐயா போதும் சாமி இதுக்கு மேல நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு அந்த காலை பிக்ஸ் பண்ணி 5:30 மணிக்கு போர் நிறுத்தம் அப்படின்றது அறிவிச்சது. இந்திய விமானப்படைக்கு இன்னொரு சான்ஸை கொடுத்து அங்க நம்மளுடைய நேவிக்கு நீங்க கராச்சி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பாத்துக்குங்க அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் டீயும் சர்வ் ஆயிருக்கும், நைட்டு டின்னரும் சர்வ் ஆயிருக்கும். அது அவங்க வேணான்னு சொன்னதாலதான் இது பண்ணல. அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது, நமது மனதும் நாதும் நிறைந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் இது ஒரு ஜஸ்ட் ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் கிடையாது. உலகத்துக்கு இந்தியா கொடுத்த மெசேஜ். கொஞ்சம் கவனத்தோட பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வு பாசிபிளி நம்ம வாழ்க்கையில ஒரு முறை தான் பார்க்க முடியும். நான் கடைசியா பார்த்தது 1999 கார்கில்ல கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது. அன்னைக்கு சோசியல் மீடியா அதெல்லாம் பெரிய லெவல்ல கிடையாது. NDTV அப்புறம் தூர்தர்ஷன் நியூஸ், காலையில நியூஸ் பேப்பர், அதுதான் செய்திகளா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு யுத்தத்தை நம்ம நேரடியா கிட்டத்தட்ட லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வு அப்படின்றது ஒரு ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பாக்குறோம். ஏன் அப்படின்னா, பெஹல்காம்ல நடந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல். பாண்டேஜி ஏற்கனவே சொன்னாரு, ஒரு மிகவும் கோழைத்தனமான தாக்குதல். அதுல வீரமோ ஒரு எதுவுமே இல்லை. அது எந்த ஐடியாலஜிக்காக பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, நிராயுதவாணியா நின்னவங்களை, அப்பாவிகளை நெத்தி பொட்டுல சொல்றது அப்படின்றது ஒரு வீரம் கிடையாது, காட்டு மேராண்டித்தனம். இந்த உலகத்துக்கு ஒவ்வாத ஒரு செயல். அதன் பிறகு நாம ஒரு முடிவு எடுக்கிறோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணது, உளவியல் ரீதியான ஒரு தாக்கம். நிறைய பேரால தூங்கவே முடியல என்னாலேயே. ஏன் ஒரு பெண்மணி கதறாங்க, என்னையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லும் போது அந்த பயங்கரவாதி சொல்றான், மோடி கிட்ட போய் சொல்லணும், அதுக்காக தான் விட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மெசேஜ் பிரதமருக்கும் போச்சு, அனைவருக்கும் போச்சு, நாடே கொந்தளிச்சது அப்படின்றது ஒரு சிறு வார்த்தை தான் இருக்கும். அதன் பிறகு நம்ம பிரதமர் சவுதியில ஒரு அபிஷியல் பயணத்துல இருந்தாரு, அதை ரத்து செஞ்சுட்டு உடனடியா இந்தியா திரும்பினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அன்று இரவே பஹல்காம் போனதை நம்ம பார்த்தோம். கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நம்ம நாட்டுடைய உச்சபட்சமான பாதுகாப்பு அமைப்பு, அவங்க கூடுறாங்க, பேசுறாங்க. உடனடியா மக்கள் பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நாளைக்கே பாகிஸ்தானை தாக்கணும், இந்தியா இஸ்ரேல் போன்று இருக்கணும் அப்படின்ட்டு. இஸ்ரேல் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அவங்க கிட்ட ராணுவமோ ஒரு பெரிய டாங்கிகளோ விமானங்களோ கிடையாது. நாம இங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு, ஒரு ரோக் நேஷன். அந்த நாட்டோடைய அடையாளம், அந்த நாட்டோட அடிப்படை அப்படின்றது ரெண்டு விஷயத்துல கட்டமைக்கப்பட்டுச்சு. ஒன்னு இந்திய எதிர்ப்பு, இன்னொன்னு ஹிந்து எதிர்ப்பு. வெறுப்பை மட்டுமே அடித்தளமா வச்சு கட்டமைக்கப்பட்ட அந்த நாட்டை நாம இஸ்ரேல் ஹமாஸை ஹேண்டில் பண்ண மாதிரி பண்ண முடியாது. ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிச்சாங்க. என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முடிவை முப்படைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. PM gives free hand to the armed forces. So ஒரு பாப்புலர் நரேட்டிவ் மீடியால என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எந்த நாடுமே நம்ம கூட இல்லைன்ட்டு 60 நாடுகள் பெஹல்காம் தாக்குதல கடுமையா கண்டிச்சாங்க. நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது
நிறைய பேர் மிஸ் பண்ணது. ஒன்னு இஸ்ரேல், எந்த உதவிகளும் நாங்க செய்வோம் உங்க வேட்டைக்கு. ரெண்டாவது, மக்கள் பேசாத ஒரு நாடு தாய்வான். ஏன்னா இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேற சர்வதேச அரசியல் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம ஆதரவாவோ எதிர்ப்பாவோ ஒரு குரல் கொடுக்கும் பொழுது ஆல்வேஸ் புட் த கண்ட்ரி ஃபர்ஸ்ட். நம்ம நாட்டை நீங்க முதல்ல வச்சு நண்பர்கள் யாரு எதிரிகள் யாருன்னு பார்த்துதான் நம்மளுடைய முடிவுகள் எடுக்கணுமே தவிர நம்மள உணர்ச்சிகளுக்காகவோ இனத்துக்காகவோ மதத்துக்காகவோ எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். 60 நாடுகள், மிக முக்கியமான நாடுகள் இந்தியாவோட தோல் சேர்ந்து சார்ந்து நின்னாங்க. இதே நீங்க அப்படியே 26/11/2008 மும்பைல நடந்த தாக்குதல், நம்மளுடைய வர்த்தக தலைநகரம் கிட்டத்தட்ட 2 நாள் மண்டி போட வச்ச அந்த ஒரு சூழ்நிலை, 162 பேர் படுகொலை செய்யப்பட்ட போது கூட அங்கங்க கண்டன குரல்கள் தெரிவிச்சாங்களே தவிர நாடுகள் கூட நிக்கல. சோ நம்மளுடைய சர்வதேச அரங்குல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி நம்ம சொல்லுவோம், அந்த இடத்துல இந்தியா எங்க நிக்குது அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் இது. டிசம்பர் மாசம் நான் எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருந்தேன். பயங்கரவாதத்தை தாக்கணும், அதை அழிக்கணும் அப்படின்ற போது நம்ம நுனிப்புல் மேஞ்சிட்டு இருந்தா சரியா இருக்காது. சில இடங்கள்ல சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த பதிவுல நான் போட்டது பாகிஸ்தான் பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய பாவல்பூர். அந்த பாவல்பூர்ல இருக்கக்கூடிய மர்கஸ் சுபானல்லா அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ், அதுதான் ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற அந்த புல்வாமா தாக்குதல நடத்தின அந்த பயங்கரவாதம் முகாமோட ஆணி வேர். அங்க இருந்துதான் பாராளுமன்ற தாக்குதல், பல முக்கியமான இந்தியா மேல நடத்தப்பட்ட படுபாதக தாக்குதல்கள் எல்லாமே பிளான் பண்ணப்பட்டுச்சு. அதை அடிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கையா, ஒரு கனவா இருந்துச்சு. நாம அதை மட்டும் அடிக்கல. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 21 லொகேஷன், 9 லொகேஷன்ஸ். இதுல நீங்க 21 இடங்கள், 9 லொகேஷன்ஸ். இதுல அதாவது அவங்களுடைய பாகிஸ்தானோடைய வடகோடியில் இருக்கக்கூடிய ஸ்கார்து அவங்களுடைய மிக முக்கியமான இடம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தென்கோடியில் இருக்கக்கூடிய கராச்சி, 4 மாகாணங்கள். கைபர் பக்துன்குவான்னு சொல்ற அந்த இடத்தை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா இடத்துலயுமே இந்தியா ரொம்ப துல்லியமா மே 7ஆம் தேதி நைட்டு 1:30 மணிக்கு 1:34 டு பி பிரைஸ், இந்தியாவுடைய போர் விமானங்கள் 1-2 கிடையாது, 85 விமானங்கள் ஒரே நேரத்துல ஏர்ல இருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல விடிய காலையில 4 மணிக்கு அந்த வீடியோஸ் இந்தியாவுடைய முப்படைகளும் அபிஷியலா அவங்க ட்விட்டர் ஹேண்டில்ல வெளியிட்டாங்க. நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒரு சர்ஜன், ஒரு மருத்துவர் சர்ஜரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா லாப்ரோஸ்கோப்பின்னு ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அது உள்ள போய் இருதயத்துல போய் ஒரு சின்ன ஒரு மில்லிமீட்டர் நானோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்த கட் பண்ணி எடுப்பாங்க. அதே தான் நம்மளுடைய முப்படைகளும் பண்ணாங்க. மர்கஸ் சுபானல்லா, அந்த போட்டோஸ் நான் வரும் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. அந்த இடத்துல 2வது தளத்துல குறிப்பான ஒரு இடத்துலதான் அங்க தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்ற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பாண்டிஜி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அது இப்போ ரொம்ப காமன் சென்ஸ் பாருங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது ஏப்ரல் 22 இரவே அவங்க அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை வேற இடத்துக்கு சேஃபா ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ மே 7ஆம் தேதி 15 நாள் கழிச்சு இந்த தாக்குதல் நடத்தும் போது அந்த தீவிரவாதிகள் யாரு எங்க இருக்கிறாங்கன்ற உளவு தகவல் அப்படின்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ், டாக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ், இது 4ம் சேர்ந்து உளவுத்துறை, நம்மளுடைய ஐபி போன்ற ஏஜென்சிஸ் அவங்க கொடுக்கக்கூடிய 101% அக்யூரேட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்மளுடைய முப்படைகள் அந்த ஆக்ஷனை கொண்டு போறாங்க. இது அவ்வளவு சீக்கிரமான விஷயம் கிடையாது. நான் ரொம்ப உங்களுக்கு இதுவா சொல்றேன், இது அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் நெட்ஃபிளிக்ஸ்ல சீரியல் எடுத்து முடிச்சு ஒரு 10 படம் திரைப்படம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அன்னைக்கு 7ஆம் தேதி காலையில இந்த தாக்குதல் நடக்கும் பொழுது அடுத்தடுத்த டிவி சேனல்ஸ் நம்ம நிறைய அதை பத்தி உரைகள் நிறைய கொடுத்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு கேள்வி திரும்ப 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 பாகிஸ்தான் கிளப்பி விட்ட ஒரு வீடியோ, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு, ரஃபேல் என்னாச்சு. 1971 யுத்தத்தோடைய முதல் நாள் தலையங்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து எடுத்து படிச்சு பாருங்க. யுத்தம் ஆரம்பிச்ச 4 மணி நேரத்துக்குள்ள 20 இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு. உங்க விமானங்கள், உங்க டாங்கிகள், உங்க கப்பல்கள் சேஃபா இருக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஹேங்கர் போட்டு பங்கர் ப்ரூஃபா கொண்டு வந்து எங்கேயாவது தஞ்சாவூர் பக்கத்தில் ஒளிச்சு வச்சாதான் உண்டு. அதோட பர்பஸ் அது கிடையாது. அந்த விமானங்கள் போகும். விமானங்களோட டெக்னாலஜி அப்படின்றது 4.5 ஜெனரேஷன். அதை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளோட டெக்னாலஜின்றது 6th ஜெனரேஷன். சோ விமானம் அப்படின்றது இட்ஸ் ஆல்வேஸ் வல்னரபிள். அது சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கான ஆபத்து என்னைக்குமே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துல நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2100க்கும் அதிகமான விமானங்கள் நம்ம விமானப்படையில இருக்கு. அதுல இருக்கிற ரஃபேல் பாத்தீங்கன்னா 36, அதுல 4 ட்ரெயினர் எஃபெக்டிவா 32, ஆன் சர்வீஸ் ஆபரேஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 25. அதுல ஒரு விமானத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
எவ்வளவு பெரிய சாதனையை நம்ம விமானப்படையும் ராணுவத்தையும் செஞ்சிருக்காங்க. அதை நம்ம இது ஏன் சொல்றேன்னா, மீடியால திரும்ப 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 ரஃபேல் இல்ல அது வாங்கும் பொழுது ஒரு ஏர் பேட்டில்ல இந்த அளவுக்கு பிச்சா இருக்கக்கூடிய ஒரு ஏர் பேட்டில்ல 5% லாஸ் அப்படின்றது அமெரிக்காவுடைய மிலிட்டரி டாக்டர் எழுதியிருக்கக்கூடியது. 5% லாஸ் அப்படின்றது இருக்கும். ஆனா நம்ம less than 1% இருக்கிறோம். நீங்க போர் விமானங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறதுலயே சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜின்றது அந்த பைலட்டை வெளியில கொண்டு வரதுக்கான அந்த எஜெக்ஷன் சீட். ஏன் அப்படின்னா, ஒரு போர் விமானியா நீங்க ஆகணும் அப்படின்னா, சார் சொல்லியிருந்தாரு, அவ்வளவு அழகா நேவல் ஆமன் பத்தி சொல்லியிருந்தாரு. நீங்க ராணுவத்திலயோ இல்ல ஏதோ ஒரு இதுல அதிகாரியா சேர்றீங்க, நீங்க விமானி ஆகணும் அப்படின்னா அதோடைய ப்ராபபிலிட்டின்றது 15 லட்சம் பேர்ல ஒருத்தர். ஒரு முறை நீங்க அந்த தேர்வு ஃபெயில் ஆனீங்கன்னா உங்க வாழ்க்கையில திரும்ப கொடுக்க முடியாது. நான் கொடுத்தேன், ஃபெயில் ஆனேன். என்னால திரும்ப ஃபைட்டர் ஜெட் பைலட் ஆக முடியாது. ஃபைட்டர் பைலட்ல அடுத்தது. அப்போ நம்ம ஒரு பிரீஃபிங், நம்மளோட ஏர் மார்ஷல் ஒரு பிரீஃபிங் கொடுக்கும் பொழுது, ஏகே பாரதி அவர்கள் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னார், ஆல் அவர் பைலட்ஸ் ஆர் சேஃப் அப்படின்ட்டு. இந்த மாதிரி 100 விமானங்களை நம்மளால வாங்க முடியும். இப்போ பெஹல்காமுக்கு நம்ம பழி வாங்கணும், சர்வ் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆர்மியோட ட்விட்டர் ஹேண்டில் போட்டிருந்தாங்க. பெஹல்காம் மட்டும் இல்ல பாஸ், நீங்க பார்க்கக்கூடிய கலீத் அப்லிக் அபு ஒகாஷா முரித் கே அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் கேம்ப்ல இது பண்ணிருந்தோம். ஒரு 20 வருட காலம் இந்தியாவில் நடந்த 15 முக்கியமான பயங்கரவாத தாக்குதல்கள் ஹைதராபாத்ல ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருந்த ஒரு கிங் பின் இஸ் பின் கில்ட். முகமது ஹசன் கான் ஜெய்ஷ் இ முகமதோடைய சீஃப் ரெக்ரூட்டர், அங்க இருக்கக்கூடிய படிக்காத மக்கள்ல பயங்கரவாதிகளா மூளை செலவை செய்யக்கூடிய சீஃப் ரெக்ரூட்டர், நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர். He has been killed. அவருடைய இறுதி சடங்குக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. 5 உயரிய ராணுவ அதிகாரிகள், அவங்க காவல்துறை அதிகாரிகள், மெஜிஸ்ட்ரேட். இங்க ஒரு டிஃபரெண்டான வியூ இருக்கு. சில பேர் என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவம் தான் மோசமானவங்க, பாகிஸ்தான் மக்கள்லாம் நல்லவங்க, we love you bro, என்ன சொல்றது, I am sorry பாகிஸ்தான் அப்படின்ட்டு. அவங்க ராணுவத்துக்கும் அவங்க பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்றதுதான் பிரதமர் மோடி அவர்கள் உறுதிப்பட கிளியர் கட்டா பிராக்கெட்டா ஒன்னா போட்டு வச்சிருக்கிறோம். அடுத்த முறை அப்படின்ற ஒரு கேள்வி பண்டிஜி சொன்னாரு. தீவிரவாதிகள், பிறகு தீவிரவாத முகாம்கள், அதன் பிறகு ராணுவ நிலைகள், அடுத்த முறை பொதுமக்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டோல இருக்கக்கூடிய 2-3 பேருக்கு இறுதி அஞ்சலிக்கு வேற யாராவது வருவாங்களா இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா, மே 7ஆம் தேதி அவங்க ரஜோரி, நான் இருந்த பகுதி, அது ஒரு அந்த ரஜோரிக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பகுதி ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல கொஞ்சம் உயரிய மலையில இருப்பாங்க. அந்த பகுதி கொஞ்சம் தாழ்வா இருக்கும். இந்த ஒரு கேவலமான ஒரு நாடு, அதை விட ஒரு கேவலமான ஒரு ராணுவம் யாருமே பண்ணக்கூடாத வேலையை அவங்க பண்ணாங்க. ரஜோரியில் இருக்கக்கூடிய ஒரு குருதுவாரா மேல ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. 12 பேர் இறந்தாங்க, 5 பெண்கள், 4 குழந்தைகள் உட்பட. ஆர்ட்டிலரி ஷெல்லிங். அதன் பிறகு அது பக்கத்துல இருந்த இம்மாக்குலேட் மேரி அப்படின்ற ஒரு சர்ச், அந்த ஸ்கூல்ல நான் என்னோட 25வது வயதுல, 24 வயதுல அங்க இருந்திருக்கேன். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். என்னால அதை மறக்கவே முடியாது. அந்த இடத்துல ஒரு தாக்குதல், அங்க ஒரு 4 பேர் கொல்லப்பட்டாங்க. மீண்டும் மதத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவை மத ரீதியா பிளவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்திய ஒரு கோழைத்தனமான ராணுவம் தான் பாகிஸ்தான் ராணுவம். அதற்கு நம்ம கொடுத்த பதிலடி மே 8ஆம் தேதி குல்மர்க், தன்மர்க் அந்த பகுதியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுத் காஷ்மீர். அந்த பக்கம் இருக்கக்கூடிய, நான் பேர் எடுக்க முடியாது, பட் அங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னது, இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல்ல அங்க எவ்வளவு பேர் இறந்தாங்கன்ற கணக்கு வேற. ஆனா அந்த தாக்குதலோடைய தாக்கம் தாங்க முடியாம அங்க இருந்து மைக்ல, மெகாபோன்ல வச்சு கதறி அழுது, எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி புறமுதுகிட்டு ஓடின ஒரு ராணுவம் தான் பாகிஸ்தான் ராணுவம். அதோடைய செகண்ட் எபிசோடு நம்ம கொடுத்தோம். நடுவில் அவங்க டிஜிஐஎஸ்பிஆர் அவசரமா ஒரு பிரஸ் மீட் போட்டு, இந்தியாவுடைய ராணுவம் பொற்கோவில் மேல, அமிர்தசர்ல இருக்கக்கூடிய பொற்கோவில் மேல 5 பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஏவிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சீக்கியர்கள் நமக்கு தெரியும், தேசப்பற்று மிக்கவர்கள், ராணுவத்துல கணிசமான அளவுக்கு இருக்கக்கூடியவங்க, அங்க எப்படியாவது ஒரு பிரிவினையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாருக்குமே நான் நிறைய விஷயம் அந்த டைம்ல என் மேல கோவப்பட்டீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய போன் அப்படின்றது போன் கிடையாது, அது ஒரு தோட்டா, அது ஒரு ஆயுதம். சோ நீங்க வரக்கூடிய வீடியோஸை நம்பி ஒருத்தரை நம்ம இது பண்ணிக்க கூடிய அந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க. அதன் பிறகு மே 9ஆம் தேதி இந்தியாவுடைய விமானப்படை அடுத்த கட்ட எஸ்கலேஷனுக்கு போறாங்க. போரை விரும்பவில்லை, தீவிரவாதிகளை மட்டும்தான் தாக்கியிருக்கோம். பதிலுக்கு நீங்க பொதுமக்களை தாக்கியிருக்கீங்க, அதுக்கு ப்ரொபஷனலா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறோம். இதோட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு ஓகே. பாகிஸ்தான் கேட்கல. அவங்களோட ஷாயின் ரக பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை பயன்படுத்துறாங்க.
அவங்களுடைய மிசைல்ஸ் இந்தியாவுக்குள்ள வருது. அதன் பிறகு இந்தியாவுடைய விமானப்படை ட்ரிகரை அடுத்த லெவலுக்கு திருப்புறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய பிரம்மாஸ் ரக ஏவுகணைகள் லைட்டா ஒரு 2 இடத்துல டச் பண்ணி வச்சோம், இதுதான் மெசேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. அதுல ஒரு முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா ராவல்பிண்டி. அந்த ராவல்பிண்டியில தாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்றது அவங்க ராணுவ தலைமையகத்துல இருந்து கரெக்டா 12 கிலோமீட்டர் இருக்குது. மெசேஜ் வந்து அங்கதான். அதுக்கப்புறம் தான் அசீம் முனிவர் 5 நாளைக்கு காணல. இல்ல உண்மைதான், அது நியூக்ளியர் ப்ரொடெக்டட் பங்கர்ல போய் உட்காந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்மளுடைய முப்படை தளபதிகள் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய தௌலகான்ல இருக்கக்கூடிய கால்ஃப் கோர்ஸ்ல காஃபி குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் நான் சொன்ன மர்கஸ் சுபான் அல்லா அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸ் 150 கோடி செலவுல பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் நிதி உதவியோடு கட்டப்பட்ட ஒரு தீவிரவாத முகாம். தெளிவா வச்சுக்கோங்க, பொதுமக்கள் நல்லவங்க, ராணுவம் கெட்டது, அதற்கான எக்ஸாம்பிள் தான் இது. இந்த ஒரு துளையை நீங்க பாக்குறீங்க சேட்டலைட் இமேஜரியில, இது பேரு தான் பிரெசிஷன் ஸ்ட்ரைக். 1 மீட்டர் அக்யூரசில எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு ஜெய்ஷ் இ முகமதுடைய பயங்கரவாத அமைப்புடைய தலைவன் மசூத் அசாருடைய குடும்பம் 14 பேர் இதுல கொல்லப்பட்டாங்க. இந்த ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் கொல்லப்பட்டது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள். தீவிரவாத முகாம். இப்ப இது அவங்க திரும்பவும் கட்டுறதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் 14 கோடி நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. பல பேர் இது மீண்டும் எழுந்து வரும், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சைக்காலஜிக்கலா, உளவியல் ரீதியா இனி அங்க இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதியும் நிம்மதியா தூங்க முடியாது. இப்போ பாகிஸ்தானோட அந்த நரேட்டிவ் பார்த்திருப்பீங்க. 130 அணுகுண்டு எங்க கிட்ட இருக்கு. அவங்கள ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார், பிலாவல் பூட்டோ. நான் பாகிஸ்தான்ல இருக்கவங்கள சொன்னேங்க. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, சிந்துல தண்ணி நிறுத்திட்டீங்கன்னா இந்தியர்களோட ரத்தம் ஓடும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்ககிட்ட 130 அணுகுண்டுகள் இருக்கு, இந்தியால புல் பூண்டு கூட நுழையாது, அது எதுவுமே விளையாது, உங்க எல்லாமே இறந்து போயிருவீங்க அப்படின்ட்டு. நீங்க அங்க பார்க்கக்கூடிய அந்த சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அது பேர் கிரானா ஹில், ஒரு சிறு மலைப்பகுதி. அதுக்கு உள்ளதான் அவங்களுடைய அணு ஆயுத கிடங்கு இருக்கு. உலகத்திலேயே ஒரு அணு ஆயுதம் வைத்துட்டு இருக்கக்கூடிய நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே நேரடியா தாக்கின ஒரே நாடு இந்தியா தான். உலக வரலாற்றிலேயே கிடையாது. நீங்க இத நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க. இது உலக மகா சாதனை. இதுக்கு தில்லு வேணும். இது செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அரசியல் தலைமைக்கு இது ஒரு செகண்ட் இது வேற மாதிரி போயிருந்ததுன்னா இந்தியாவுடைய பிளாக் ஹிஸ்டரியில இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் இருந்திருப்பார். ஆனா உறுதிப்பட தன்னுடைய முப்படைகளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து, அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து, அந்த முப்படைகள் இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் என்ன பண்ணணும்ன்றத ரொம்ப தெளிவா பண்ணாங்க. இத வந்து பிரிண்ட் ஊடகத்தை சேர்ந்த ஸ்னேகை சலக்ஷ் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல ஏர் மார்ஷல் AK பாரதி அவர்கள்ட்ட கேட்டாரு, ஓ அப்படியா அணுவா இருக்குது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படி சிரிச்சுட்டு போனாரு. அவங்களும் ஒத்துக்கல. ஆமா அவங்க பக்கத்துல எங்கேயோ விழுந்துச்சுன்னாங்க. அது விழுந்தது அந்த காம்ப்ளெக்ஸோடைய என்ட்ரி, அந்த காம்ப்ளெக்ஸோடைய எக்ஸிட். பாகிஸ்தான்லயே அதிகமா பாதுகாக்கப்பட்ட இடம் அதுதான். கட்சிகள், தலைவர்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபைட், அப்புறம் தொண்டர்கள் அவங்க போட ஃபைட், இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா இந்த முறை கார்கிலுக்கு அப்புறம் இந்த நாடு இவ்வளவு ஒற்றுமையா, பாண்டியஜிகள் சொன்ன மாதிரி திரு ஒமர் அப்துல்லா அவர்களா இருக்கட்டும், அசாதின் OIC அவர்களா இருக்கட்டும், அரசாங்கத்தை கடுமையா எடுக்கக்கூடிய தலைவர்கள், பல தலைவர்கள், நாடு ஒரே கோட்ல நின்று 140 கோடி மக்களுடைய குரல் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி ஒழித்த ஒரு மிக முக்கியமான தருணம் தான் ஆபரேஷன் சிந்தூர். இதற்கு பிரதமர் வந்து மோடி அவர்கள் ஒரு மன் கி பாத்ல வந்து, இல்ல அரசியல் தலைவர்கள் மூலியமாவோ இல்ல ஒரு எக்ஸ்தலத்திலேயோ வந்து எல்லாரும் ஒண்ணு கூடுங்கன்னு யாருமே சொல்லவே இல்லை. இன்னைக்கு நாட்டை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே நாடு ஒன்னா இருக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தை இல்லவே இல்லை. பாகிஸ்தானுக்கு மற்றும் அவங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சைனாக்கு விழுந்த மரண அடி இதுதான். ஓகே, நம்ம என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தணும்ன்றது அந்த முதல் நாள் பாத்தீங்கன்னா S-400 அப்படியே ஒரு பெரிய இதாச்சு. S-400 இருக்கு, என்னன்னு பார்ப்போம். இதுதான் இந்தியாவுடைய மிசைல் ஆர்சனல். நீங்க பார்க்கக்கூடிய அந்த 12 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மிசைல்ஸ், பல்வேறு வகை ஏவுகணைகள், குரூஸ் மிசைல்ஸ், பாலஸ்டிக் மிசைல்ஸ், கண்டம் விட்டு கண்டம் பாயும் எல்லாம் சொல்லுவோம் நம்ம. அதுல 12ல 2 தான் இப்ப நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதுவும் ஜஸ்ட் ட்ரைலர். இந்தியாவுடைய விமானங்கள் எண்ணிக்கை 2229. அன்பார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் ஒரு விமானத்தை தூக்கிக்கிட்டு அது எங்க போச்சு, அது எங்க போச்சு, அது எங்க போச்சு. ஒருத்தர் எங்கிட்ட கேட்டிருந்தாரு, அந்த 36 விமானத்தையும் ஒன்னா நீங்க வச்சு ஒரு போட்டோ போட்டா வேலை முடிஞ்சிடும் இல்ல அப்படின்னு. நோ கமெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னாலே இங்க வளைகுடா போர், கல்ஃப் வார் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல எதை வேணா நம்ம சதாம் ஹுசேனை கூட மறந்துடலாம், ஸ்கட் பேட்டரி ஆட்டம் மட்டும் யாருமே மறக்கவே முடியாது.
ஏன்னா பேட்ரியாட் தாட் அப்படின்ற ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவுடைய நம்பர் 1 அப்படின்னு போற்றப்படக்கூடியது. கடந்த வருடம் 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மேல் நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல், அதன் பிறகு இஸ்ரேலோட அயன் டோம் சிஸ்டம். இது மாதிரி நம்ம எங்கேயாவது வரமாட்டோமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. நீங்க அங்க பார்க்கக்கூடிய S-400 அப்படின்றது அது ஒரு பிரம்மாஸ்திரம் சுதர்சன சக்கரம். 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸ், உள்ள வரக்கூடிய ஏவுகணைகள், உள்ள வரக்கூடிய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், உள்ள வரக்கூடிய எதிரியோடைய போர் விமானங்கள். அது கொசு அடிக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ட்ரோன், நிறைய அந்த ட்ரோன் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ட்விட்டர்ல. நம்ம ஏன் S-400 யூஸ் பண்றது இல்ல அப்படின்ட்டு. வாஸ் அது ரொம்ப காஸ்ட்லிங்க. அதை போயிட்டு நம்ம சின்ன சின்ன சைனீஸ் ட்ரோன் அடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. அதையும் நம்ம யூஸ் பண்ணணும். பிரதமர் அவர்கள் ஆதம்பூர் விமான நிலையத்துல அந்த ஏர்பேஸ்ல அவர் பேசக்கூடிய மேடைக்கு பின்னாடி ஒரு டியூப் மாதிரி நின்று பாத்தீங்களா, அதுதான் S-400. அவங்க ஒரு பொய் செய்தியை பரப்பிவிட்டாங்க. ஆதம்பூரை நாங்க தாக்கிட்டோம், S-400 நாங்க தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைல்ல ஒரு ஃபேக்ட் செக் பண்ணார். நீங்க பார்க்கக்கூடியது நம்ம அதிகமா இந்த முறை யூஸ் பண்ணது ஆகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். 25-30 கிலோமீட்டர் தொலைவில் தாக்கக்கூடியது. இதையும் அதாவது ஒரு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அக்யூரசி, இதோடைய லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 100%. இதோடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் DRDO சீனியர் சயின்டிஸ்ட் ஓய்வு பெற்ற டாக்டர் பிரகலாத் சுபாராவ் அவர்கள் பூனேல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவரோட நிகழ்ச்சியில இது பண்றது. ஒரு விஷயம் அவர் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தார். இந்த நியூஸ் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம டிவி நியூஸ்ல ஹைப்பர் ஆகி ஆகாஷ் ஆகாஷ்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர்களுடைய மனைவி கேட்டிருந்தாங்க, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்க ஒரு 30 வருஷமா ஏதோ ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்களா ஆகாஷ்னு சொல்லிட்டு, இதுதானே அது அப்படின்ட்டு. அவருடைய ஆனந்த கண்ணீரை நீங்க பாத்துருக்கணும். அவர் நினைச்சிருந்தா இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு H-1B விசா எடுத்துக்கிட்டு அங்க போய் செட்டில் ஆயிட்டு நாசால போயிட்டு கோடிக்கணக்கா சம்பாதிச்சிருக்க முடியும். He didn't do that. Nation first and always. தேசம் முதல்ல அப்படின்றதுக்காக தான் சாதாரணமா ஹைதராபாத்ல ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கிறாரு அவரு. நம்மளுடைய ஸ்பைடர் மற்றும் ஜூ 23 இது எல்லாமே நான் அந்த சப்ஜெக்டுக்கு டீட்டெயிலா வரேன். பட் அடிப்படையா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஹீரோ ஆஃப் சிந்தூர் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா முழுவதிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஆகாஷுக்கு பின்னாடி 13 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அதுல 2 தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு பின்னாடி 235 SME, ஸ்மால் மீடியம் ஸ்கேல் அண்ட் சிறு குறு நிறுவனங்கள் நம்ம சொல்லுவோம். அதுல கிட்டத்தட்ட 31 நிறுவனங்கள் தமிழகத்துல இருக்கு. சோ தமிழ்நாட்டுக்கும் ஆகாஷுக்கும் என்ன லிங்க்னு கேட்கறவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு இதை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க இந்த L-70 அப்படின்னு ஒரு இந்த கன்னை பாக்குறீங்க. இந்த போக்கஸ் இந்த இதை பாத்தீங்க, இந்த டப்பா பாத்தீங்க. L-70 நான் ராணுவத்துல இருக்கும்போது ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அது ஒரு ரிட்டையர்ட் ரவுடி ஆயிட்டாரு. அதை கொண்டு போய் மியூசியத்துல வச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சிச்சுவேஷன்ஸ்ல அதோடைய இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு விமானத்தை நேரடியா கண்ணால பார்த்து சுடக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் கன் தான் அது. அதை ஒரு ஸ்வீடனோட கம்பெனிகிட்ட இருந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதன் பிறகு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஓகே இந்த கன் டெக்னாலஜி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரொடக்ஷன் ரைட்ஸுமே நம்ம கிட்ட கொடுத்தாங்க. இப்பதான் நம்மளுடைய யுவ சக்தி, இளைஞர்களுடைய சக்தி அப்படின்றது வருது. நீங்க ரெண்டாவது பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் டோன்போ இமேஜிங் அப்படின்ற ஒரு பெங்களூரை சேர்ந்த நிறுவனம், ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்திய ராணுவத்தோட சேர்ந்து இதை யூஸ் பண்ணலாமே, கன் ஒட்காயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு விமானங்கள் ரொம்ப வேகமா பறந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மனிதனால அந்த விமானத்தை நோக்கி அதை திருப்ப முடியாது. வேற ஏதாவது பண்ணலாமேன்ட்டு நீங்க பார்க்கக்கூடிய அந்த சைட் டோன்போ இமேஜிங் அந்த நிறுவனம் பண்ணாங்க. அந்த சைட் டே அண்ட் நைட், இரவு பகல் 2 நேரத்திலையும் வானத்துல என்ன உள்ள வந்தாலும் சரி, அது ட்ரோனா இருந்தாலும் சரி, மிசைலா இருந்தாலும் துல்லியமா அழகா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி நம்ம வீடியோல பாக்குறோமோ அந்த மாதிரி துல்லியமான ஒரு இமேஜை கொடுக்கும். இப்போ அது கன்னுக்கு தெரியணும். சோ ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருளை கொண்டு அது ரெண்டுத்தையும் இணைக்கிறாங்க. இப்போ அந்த கன்னுக்கு கண்ணு கிடைச்சிருச்சு, ஒரு புது கண்ணு கிடைச்சிருச்சு. ஆனா அது எப்படி திரும்பும்? மேனுவலா நம்ம திருப்ப முடியாது. அப்போ கோவையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒரு சர்வோ மோட்டர் ஒன்று தயாரிச்சு கொடுக்குறாங்க. இத 3த்தையும் நம்ம சேர்த்தோம். இன்னைக்கு உலகத்திலேயே ட்ரோன் டெக்னாலஜில நம்பர் 1 நாடா போற்றப்படக்கூடிய துருக்கியோடைய TB2 பைராக்டர் ட்ரோன், அக்கின்சி அவங்களுடைய நம்பர் 2 ட்ரோன், சைனாவுடைய CH-9 ட்ரோன், 100க்கு 100 ஒண்ணு கூட உள்ள வர முடியாம சுட்டு வீழ்த்தின அந்த மிகப்பெரிய ஹீரோ தான் இந்த L-70. மொத்த உலகத்தையும் இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்சிருக்கு. மொத்த உலகத்தையும் காஸ்ட்லி சிஸ்டம்லாம் கிடையாது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கன்ன கமாண்டர் சார் சொன்ன மாதிரி
நம்மளோட மொத்த 7000 கிலோமீட்டர் எல்லையிலையும் கொண்டு வந்து நிறுத்தி வைக்க முடியும். இதை இன்னைக்கு உலகம் படிச்சிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. இப்ப இந்த கண்ணை வாங்கணும்னா மட்டும் தான் வாங்க, ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ரைட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. பராக் 8 இது இந்திய இஸ்ரேலோட கூட்டு தயாரிப்பு. இதை முழுவதும் நம்ம இந்தியால தயாரிச்சுட்டு இருக்கோம். இஸ்ரேல நம்ம நட்பு நாடா எதிரி நாடா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறவங்களுக்கு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாத்துனதுல மிக முக்கியமான ரோல் இந்த பராக் 8 அப்படின்ற அந்த மிசைலுக்கு இருக்கு. இது ருத்ரம் இந்தியாலேயே தயாரிக்கப்பட்டது. சைனாவை இன்னைக்கு தூக்கம் இல்லாம செஞ்சது இந்த மிசைல் தான். ஏன்னா இது ரேடார தாக்கி அளிக்கக்கூடியது. சோ பாகிஸ்தான் ஆன் அண்ட் ஆஃப் ரேடார ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சாங்க. நம்ம ஒரு சில இடத்துல சில ட்ரோன்ஸை விட்டு டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணும்போது ரேடார ஆன் பண்ணாங்க. ரேடார ஆன் பண்ண ஃபாஸ்ட்டுக்கு இந்த ருத்ரம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த மிசைல் அதை துரிப்ப 100% அப்படியே கண்டுபிடிச்சு அதன் நேரா போய் அந்த ரேடாரே தாக்குனாங்க. பாகிஸ்தான் எந்த திமிர்ல இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து HQ-9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், S-300க்கு ஈக்குவலான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சைனா அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பல பேர் சைனாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க, எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. சைனா நீங்க போயிட்டு பார்த்து வாங்க சார், ஷாங்காய் எல்லாம் போயிட்டு வாங்க, நம்மளோட 30 வருஷம் பேரு, ரோடு நல்லா இருக்கு, சுத்தபத்தமா இருக்கு. நிச்சயமா நம்மளும் போயிட்டு தான் இருக்கோம், ஒன்னும் ரொம்ப தூரம் கிடையாது. ஆனா நீங்க தயாரிக்கக்கூடிய அந்த வெப்பன் சிஸ்டம் நம்பி இங்க ஒரு சொல்லலாமா, ஒரு ரவுடி பய நாடு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அந்த கம்ப்ளீட் சிஸ்டம் காலி பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேடார கண்ணை புடுங்கி எடுத்தது இந்த ருத்ரம் மிசைல் தான். இது முழுவதும் இந்தியால தயாரிக்கப்பட்டது. ஆகாஷ் தீர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில கோரல்கள், சில முணுமுணுப்புகள் அந்த டைம்ல எனக்கு ட்விட்டர்ல டாக் பண்ணி போட்டிருந்தாங்க. அங்கெங்கயோ சண்டை நடக்குது, இங்க தேவையில்லாம வந்து அவங்க இங்க எங்கேயாவது மிசைல் இது பண்ணிட போயிறாங்கன்ட்டு. ஆகாஷ் தீர் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டம். நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து மிசைல்ஸும், அது இம்போர்ட்டடா இருக்கட்டும், நம்ம தயாரிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு ஏர்போர்ஸ் உடைய கமாண்ட் சென்டர், முப்படைகளுடைய கமாண்ட், அது ஏர்போர்ஸ் தான், விமானப்படை தான் பார்த்துட்டு இருக்காங்க, கடற்படை, ராணுவம் எல்லாமே அதுல இருக்காங்க. நீங்க ஒரு ஹாலிவுட் மூவில பாக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு 100 ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஆபரேட் பண்ணி, அது நீங்க டெல்லியில இப்ப இந்த யுத்தம் அதிகமா இப்ப நடந்து பாத்தீங்கன்னா குஜராத், பஞ்சாப், ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், இந்த 5 மாநிலங்கள்ல தான். ஆனா இந்த சிஸ்டம் நீங்க தஞ்சாவூர்ல உட்காந்து ஆபரேட் பண்ண முடியும், அங்க உட்காந்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க அந்த மாநிலம் உட்காந்து ஆபரேட் பண்ணலாம். இந்த சிஸ்டம்க்கு கம்ப்ளீட்டா வெர்ச்சுவல் மொபைல், முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இந்த 30 வருடம் கழித்து என் நாடு இப்படி இருக்க வேண்டும் சொல்லி அந்த கனவு காண்ட வாழும் தெய்வமா வாழ்ந்து முடிஞ்ச டாக்டர் APJ ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு திட்டம் தான் ஆகாஷ் தீர். தமிழ்நாட்டுக்கும் யுத்தத்துக்கும் எந்த சம்பந்தம் சொல்லி இன்னொரு முறை கேட்டுறாதீங்க. அவர் ஒரு ஹேண்ட் பிக் பண்ணி, லீடர்ஸ் will always make leaders சொல்லுவாங்க, அந்த ஒரு லீடர்ஸ் will always make leaders. அவர் தேர்ந்தெடுத்த அந்த ஹேண்ட் பிக்டு விஞ்ஞானி தான் டாக்டர் பிரகலாத் சுபாராவ் அவர்கள். பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ், இதுவும் நம்மளுடைய 100% நம்மளோட இந்திய தயாரிப்பு. இதையும் நம்ம எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணோம். பிரம்மோஸ், அதுக்கான அறிமுகமே தேவை கிடையாது. அதோடைய இன்னைக்கு தேதிக்கு பிரம்மோஸ் ஒரு நிறுவனம் அப்படின்னா அதோடைய சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆயிட்டார். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பிரம்மோஸோட இதை அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவார். ஏன்னா இது நான் நகைச்சுவைக்காக சொல்லல, இந்தியாவுடைய வல்லரசு, நம்மளுடைய கனவு விக்ஷித் பாரத் 2047ல டிஃபென்ஸ் மேனுபேக்சரிங்ல நம்ம சுயசார்பு அடையாம, டிஃபென்ஸ் மேனுபேக்சரிங்ல நம்ம ஒரு ஏற்றுமதியில் ஒரு வல்லரசு ஆக முடியாது. அதற்கான மெயின் இதுதான். அது கடைசியா நம்ம இருக்கிறது S-400. கடைசி நாள்ல இது பயன்படுத்தப்பட்டுச்சு. நூர்கான் ஏர்பேஸ், அதுல இருக்கக்கூடிய சில விமானங்கள் மீண்டும் தரையிறங்க முடியாம, அந்த லிஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 1 மாத காலத்துக்குள்ள வீடியோவோட வெளியில வரும். ஒன்னொன்னா வரும். பொய் அவங்க 3 நாள்ல பரப்பி முடிச்சுட்டு போயிட்டாங்க. உண்மை ஒன்னது சீக்கிரம் வரும். ஏன்னா நம்மளுடைய மிசைல்ஸ்ல எல்லாமே கேமராஸ் இருக்கு. விமானப்படை தேவைப்பட்டால் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய போர் விமானங்கள் ரஃபேல், சுகோய், INS விக்ராந்த், அவர் முன்னாடி வச்சுட்டு நான் பேசினா நல்லா இருக்காது. அதுல ஒரு கேப்ஷன் இருக்கு, யூ டோன்ட் ஃபைண்ட் INS விக்ராந்த் இன் தி பேட்டில் ஃபீல்ட் பிகாஸ் INS விக்ராந்த் இஸ் தி பேட்டில் ஃபீல்ட். IBG இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் நம்ம சொல்லுவோம். அது ஒரு கடல்ல மிதக்கக்கூடிய ஒரு மினி ராணுவம். INS நேவி மட்டும் சார் கொஞ்சம் ரொம்ப அப்படியே அவருடைய தோணியில அவர் சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு போனாரு. நேவி மட்டும் அன்னைக்கு கராச்சியை காலி பண்ணணும்னு சொல்லி 10 நிமிஷம் இந்த பட்டன்லாம் அழுத்தி இருந்தாங்கன்னா
இன்னைக்கு ராணுவ தளபதியா இருந்து தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷலா ப்ரோமோட் பண்ணி அந்த பதவிக்கே ஒரு மிகப்பெரிய இழுக்க கொண்டு வந்த அசீம் முனீர் போன்றவர்கள் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்திருக்க மாட்டாங்க. நிதர்சனமான உண்மை இது. சோ பாகிஸ்தான் என்ன இழந்தாங்கன்னு பாருங்க. HQ-9 அவங்களுடைய மிசைல் ஆர்சனல் கவசம். இனி அடுத்த யுத்தத்துக்கு நம்ம வெறும் பாகிஸ்தானை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வடக்கு எல்லை ஆரம்பிச்சு நம்மளுடைய வடகிழக்கு எல்லை அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் சைனா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி டாக்டரின் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர், தொடர்பு இல்லாத ஒரு யுத்தம் அப்படின்ட்டு. அதுல மிக முக்கியமா இந்தியாவுக்கு எதிராக கவசமா வச்சிட்டு இருக்கிறது, நம்பிட்டு இருக்கிறது HQ-9 தான். அந்த HQ-9 எப்ப வேணாலும் எங்களால தூக்க முடியும் அப்படின்றத யுத்த களத்துல நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம், நம்மளோட ஆகாஷ் ஹீரோ கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க விமானப்படை. அடுத்தது பாத்தீங்கன்னா லைன் 90 அவங்களுடைய இன்னொரு சிஸ்டம். அது எதுக்கு அவங்க வச்சிருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு மோசமான கமெண்ட்ஸ் அவங்களோட முன்னாள் ராணுவ அதிகாரிகளே சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. CH-9 ட்ரோன் இது அமெரிக்காவுடைய பிரெடேட்டர் ட்ரோனுக்கு ஈக்குவலா நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சைனா சொன்னது. ஒண்ணு கூட இந்திய எல்லையில 10 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வர முடியல. நம்ம அந்த L-70க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தோட்டாவோட விலை பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கம்மி தான். இதுதான் இந்தியா, இதுதான் மூளை, இதுதான் நம்ம. J-10 இதோட அபிஷியல் கணக்கு இன்னும் வரல, வெகு சீக்கிரம் அதை பத்தி வரும். துருக்கி புதுசா வந்த அந்த ஓட்டமன் சாம்ராஜ்யம், துருக்கிய சாம்ராஜ்யத்தை மீண்டும் கொண்டு வரும். 1942ல இந்தியாவுடைய ராணுவம் துருக்கிய ஓட விரட்டி ஹைஃபா அப்படின்ற அந்த மிக முக்கியமான போர்ட் சிட்டியை இஸ்ரேலுக்கு மீட்டு கொடுத்தாங்க. அந்த இஸ்ரேலியர்கள் இன்னைக்கு அதை ஞாபகம் வச்சு நமக்காக நன்றி செலுத்துவாங்க. நம்ம வீரர்களுடைய ஒரு நினைவகம் அங்க இருக்கு. அதை நாங்க பழி தீர்க்க வரோம்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த 2 முக்கியமான ட்ரோன் அதுவும் இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதுல இந்த பைராக்டரோடைய ஒரு இது பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் அப்படியே 2ஆ உடைஞ்சு ஒரு ராஜஸ்தான்ல இருந்த ஒரு வீட்டுல துணி போடுற கொடியில தொங்கிட்டு இருந்துச்சு, துவச்சி காய போட்ட மாதிரி. நான் ஜோக் அடிக்கல, அந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு, நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. பாகிஸ்தான் வச்சிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமா அவங்க பாகிஸ்தானோட லாரியில எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க F-16 அமெரிக்க விமானம் சொல்லிட்டு. அத ரொம்ப சேஃபா கொண்டு போய் குவைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட S-400 தள்ளி இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்துல வச்சிருந்தாங்க. இது 2 பார்க்கிங்ல இருக்கும் போதே இந்தியாவால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. அதோட போட்டோகிராஃப்ஸ் இன்னும் வெகு விரைவில் வரும். சோ அடுத்தது என்ன அப்படின்ற போது இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, சைனா வந்து J-35A ஸ்டெல்த் 5ஆம் தலைவர் விமானத்தை பாகிஸ்தான் கொடுக்க போறாங்க, மீண்டும் ஒரு முறை அவங்க வருவாங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார் அப்படின்றது 5ஆம் தலைமுறை விமானத்தை 400 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய மிக முக்கியமான 100% இந்திய தயாரிப்பு ஒரு ராணுவ தளவாடம். இதோட டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இதோட கமிஷனிங் வந்து 2026ல பண்ணிருக்க வேண்டியது, இப்ப அதை ப்ரீபோன் பண்ணி நம்ம 2025லயே பண்றோம். ப்ராஜெக்ட் குஷா இது நம்மளுடைய ஓன் S-400. நீங்க பார்க்கக்கூடிய அந்த 120 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ளது. மேக் 5.5 பிரம்மோஸ் அப்படின்றது 2.8 இருந்து 3.3 வரைக்கும் இருக்கக்கூடிய வேகம். அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு. பிரம்மாஸ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. பிரம்மாஸோடைய அப்பாவுக்கு அப்பா இப்ப வர போறாரு, அதுதான் இந்த மிசைல். இதுவுமே இன்னும் 1.5 வருட காலத்துக்குள்ள நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். இதோடு வந்து நம்ம லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல், இதை நம்மளுடைய தேஜஸ் ரக விமானத்தில் ஆரம்பிச்சு நம்மளுடைய படை விமானத்துல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கிறோம். பிரம்மோஸ்லயுமே இப்ப நம்ம புதுசா எடுத்துட்டு போகக்கூடிய மிசைல் பிரம்மோஸ் NG நியூ ஜெனரேஷன் அப்படின்ற மிசைல் உங்களுக்கு விமானத்துல ரொம்ப ஈஸியா 1200 கிலோ தான், விமானத்துல ரொம்ப ஈஸியா அதை பொருத்த முடியும். இனி வரக்கூடிய காலங்கள்ல பாகிஸ்தானுடைய அடுத்த இந்த முறை அப்படின்றதே அவங்க ஒரு பிலவல் பூட்டோ பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தாரு, சோர் ஜேசா ராப்கோ ஆகேன் குஸ்கியே அப்படின்றது, திருடன் மாதிரி நைட் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு. உண்மையான விஷயம் சொல்ற, 10ஆம் தேதி விடிய காலையில 1:30 மணிக்கு இந்திய விமானப்படையோட முதல் தாக்குதல், 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல 2வது தாக்குதல், 7:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல 3வது தாக்குதல், 12:30 மணிக்கு லஞ்ச் டைம்ல 4வது தாக்குதல், 12:50க்கு அவங்களோட DGMO நம்ம DGMக்கு போன் பண்ணி ஐயா போதும் சாமி இதுக்கு மேல நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு அந்த காலை பிக்ஸ் பண்ணி 5:30 மணிக்கு போர் நிறுத்தம் அப்படின்றது அறிவிச்சது. இந்திய விமானப்படைக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அங்க நம்மளுடைய நேவிக்கு நீங்க கராச்சி ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பாத்துக்குங்க அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் டீயும் சர்வ் ஆயிருக்கும், நைட்டு டின்னரும் சர்வ் ஆயிருக்கும். அது அவங்க வேணான்னு சொன்னதாலதான் இது பண்ணல. சோ வீரர்களுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெரிய ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் உலகத்திலேயே ஆசியால நடந்த மாடர்ன் வார்ஃபேர் அப்படின்றது இதுதான் முதல் முறையா.
அந்த மாடர்ன் வார்ஃபேர்ல 25 நிமிஷத்துக்குள்ள, அதாவது நம்மளுடைய இன்டகிரேஷன் அப்படின்றது இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு, வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு இது நான் நிஜமா சொல்றவங்களுக்கு என்னால தூங்க முடியல இன்னைக்கு. என்ன இப்பதான் நம்ம மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு சொல்ல, நம்மளுடைய முப்படைகளுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், நம்மளுடைய சிறு குறு நிறுவனங்கள், நம்மளுடைய ஸ்டார்ட் அப், நம்மளுடைய யுவசக்தி, நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய அமைச்சர்கள், நம்மளுடைய தளபதிகள், நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா இதை நடத்தி காமிச்சது அவ்வளவு ஈஸியான ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ராணுவத்துல நம்ம என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்லுவோம், will never leave our soldiers behind அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த டைம்ல பர்சனலா கூப்பிட்டு சொன்னது, அக்னி 10 அப்படின்ற அந்த திட்டத்துக்கு எதிராக பயங்கரமான அரசியல் நடக்குது, நீங்க எல்லா இடத்துக்கும் போய் டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காணொலிகள் என்னால இன்னைக்கும் ஒரு ஓரளவுக்கு மேல தாங்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மிக முக்கியமான கட்டத்துல ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அன்பாப்புலர் டிசிஷன் எடுக்கிறது, கசப்பு மருந்த கொடுக்கிறது அப்படின்றது ஒரு தலைவனுக்கு அழகு. அந்த ஒரு நிலைமையில அக்னி வீரர்கள் இது பண்றாங்க, அவங்க வேலை வாய்ப்பு இல்ல, அவங்க நாளைக்கு தீவிரவாதிகளா மாறிடுவாங்க, ஆயுத பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அவங்க யூஸ் பண்ணி த்ரோ பண்றீங்க. 3000 அக்னி வீரர்கள் இன்னைக்கு நீங்க பார்த்த முப்படைகள் இருந்த அனைத்து ஆபரேஷன்லயுமே 20 வயசு பசங்க, 19 இருந்து 20 வயசு பசங்க. அந்த பிரம்மோஸ இயக்குனதுல ஆரம்பிச்சு அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தினது வரைக்கும் அக்னி வீரர்கள் நம்மளுடைய இளம் ரத்தம் கப்பிள்டு வித் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஒரு டெட்லி காம்பினேஷன் தான் இந்த யுத்தத்தை இன்னைக்கு நடத்தி காமிச்சது. இப்ப இதுல நீங்க பார்க்கக்கூடிய முரளி நாயக் ஒரு அக்னி வீரர். சோ நம்மளுடைய உயிரிழப்பு அன்பார்ச்சுனேட். ஒரு யுத்தம் அப்படின்னா விமானங்களா இருக்கட்டும், டாங்கிகளா இருக்கட்டும், வீரர்களா இருக்கட்டும், அவங்களோட உயிரிழப்பு அப்படின்றது இழக்க முடியாது. இந்த தருணத்துல ஒரு க்ளோசிங் ரிமார்க்கா அவங்களுக்கு மனப்பூர்வமா இன்னைக்கு நிக்க வேண்டாம், நம்ம நிகழ்ச்சி முடிவுல நம்ம பண்ணுவோம், நம்ம அனைவரும் நம்மளுடைய அஞ்சலி செலுத்துவோம். எந்த நாடுமே அவங்க ராணுவ வீரர்களையும் விவசாயிகளையும் மறந்த நாடு வளர்ந்தது சரித்திரமே கிடையாது. இதை உங்களுடைய ஒரு இதுவா வச்சுக்கோங்க. சோ ஆபரேஷன் சிந்தூர் இது ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் கிடையாது. இட்ஸ் a மெசேஜ் டு த வேர்ல்ட், we have arrived.